ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி வவுனியாவில் இருந்து நாம் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம், அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். நாங்கள் ஓரிரு வசனங்களை பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஜேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இது ஜேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டது, அது மேலானது என்றதை இந்த வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், ஜேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி பேசுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 11:25 என்ன சொல்லுதுண்டா, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இங்க என்ன சொல்லப்படுதுண்டா, அவருடைய இரத்தம் அவருடைய ஜீவனை பிரதிபலிக்கிறது. எப்படின்னா, அவருடைய இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவங்களை மீட்டு கொண்டார். அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டார், எங்களுக்கு விடுதலையை தந்தார். இங்க என்ன சொல்றா, நாங்க இப்படி வாழணும் என்றதுக்காக அவர் தந்த ஜீவனை எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அதே போல இன்னொரு வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 1:18-19 வசனம் என்ன சொல்லுதுண்டா, நாங்கள் வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ விலை உயர்ந்த வைர கற்களினாலேயோ நாங்கள் மீட்கப்படாமல் அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நாங்க என்னத்தால மீட்கப்பட்டவர்கள்? வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ உயர்ந்த வைர கற்களினாலேயோ அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்க மீட்கப்பட்டவர்கள். நாங்கள் அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில தொங்கும் போது ஒரு துளி ரத்தம் கூட அவருடைய சரீரத்துல இருக்கல. அவ்வளவு ரத்தமும் கீழே சிந்தினக்கு பிறகு இல்லாம போனக்கு பிறகுதான் அவர் தான் தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய உயிரை தேவனிட்ட பிதாவிட்ட ஒப்பு கொடுத்தார். எங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். நாங்கள் அவருடைய நீதியை பெறும்படிக்கு எங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இரத்தம் எங்களுடைய இந்த உலகத்தில் இருக்கிற முழு மனுஷர்களுடைய பாவங்களையும் கழுவி தீர்த்திட்டு, அதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் மாமிசமும் இரத்தமுமா இருக்கிறது போலவே அவரும் மாமிசமும் இரத்தமுமாகி இவ்வளவத்தையும் அவர் செய்து முடிச்சார். இல்லை என்று சொன்னா ஜூதர்களால் அவரை தொடவே முடியாது. அப்படி மகா பெரிய தேவன். அவர் வந்ததே இதை செய்து முடிக்கிறதுக்காக. அதாலதான் அவரே அவங்களோட கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனா அவங்களை அடிச்சு அவர் கொலை செய்யப்படையில, முழு ஒரு துளி ரத்தம் கூட அவருடைய சரீரத்துல இருக்கல. முழுதும் அந்த பூமியில சிந்தினக்கு பிறகு தேவனிட்ட சொல்ற, பிதாவே என்னை எடுத்துக்கொள்ளும். அவருடைய ஜீவனை பிதாட்டை ஒப்பு கொடுக்கிறார். அது எங்களுக்காக, இந்த மனுஷ குலத்துக்காக செய்து முடிச்ச ஒரு தியாக பலி. எங்களுக்காக செய்தார். எங்களுடைய பாவங்களை நீக்கிற
சுத்திகரிக்கும் பலியாக வந்தார். எங்கள் மேல வச்ச அன்பினால பிதா தன்னுடைய ஒரே குமாரனையே இப்படியாக அடிக்க கொடுத்தார். நாங்கள் நல்லா வாழணும் என்றதுக்காக, நாங்கள் பரிபூரண சமாதானத்துடனும் விடுதலையுடனும் பரிபூரண சுகத்துடனும் அவருடைய சுபாவத்தை உடையவர்களாய் நாங்கள் வாழணும் என்றதுக்காக எங்களுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். தேங்க்யூ அப்பா. அது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு தன்னையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். என்னென்னா, நாங்க பிசாசின் பிடியில இருந்தோம், அவனுக்கு அடிமைகளா இருந்தோம். அவன் எங்களை ஆட்டி வச்சு கொண்டிருந்தான். அவன்தான் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருந்தான். அவனைத்தான் நாங்கள் வணங்குற, அவன்தான் எங்கள் தேவனாய் இருந்தான். அவனிட்ட இருந்து விடுதலையாக்குறதுக்கான ஒரே ஒரு வழி தண்ணியை எங்களுக்காக அடிக்க கொடுக்கிறது. வேற எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் எங்களால எங்களை சுத்திகரிக்கவோ அவனிட்ட இருந்து விடுதலை பெறவோ இல்லையென்றா நாங்கள் எங்களாலேயே எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளவும் முடியவே முடியாது. அதாலதான் அவர் செய்து முடிச்சார். I love you, Dad. I love you, Jesus. I love you, Holy Spirit. இன்னொரு வசனம் பார்ப்போம். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளின் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். I love you, Jesus. I love you, Jesus. எபிரேயர் 9:12. முதல் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வாரதுக்கு முதல் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை அப்படி கொண்டு வந்து ஒரு வருஷமும் தங்களுடைய பாவங்களுக்காக அந்த வெள்ளாட்டுக்கடாக்களை பலி கொடுத்து அதை புறம்பே கொண்டு போய் சுட்டரிக்கிறதா இருந்துச்சு. பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் சுட்டரிச்சாங்க. என்னன்னு சொன்னா, தங்களோட பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக. அது ஒரு டெம்பரி தான், அது காணாது, அது சுத்திகரிக்காது. இவர் அதாலதான் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர், பாவமே அறியாத பரிசுத்தர். அவர் சுத்த கண்ணன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தர் எங்களுடைய முழு பாவங்களையும் அவர் சுமந்து அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு அவ்வளவு கேடடைஞ்சாருன்னு சொல்லப்படுகிறது. அவ்வளவுத்துக்கு முழு வியாதியையும், வார வியாதி, வரப்போற வியாதி முழுதையும் அவர் சுமந்து எங்களுடைய அந்தளவு அக்கிரமத்தையும் அவர் சுமந்து தீர்த்து எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். I love you. I love you, Jesus. நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். எங்களுக்கு சதா காலமும் மீட்பை தந்து விட்டார். எங்களை இனி இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசு தொட முடியாது. ஏனென்று சொன்னா, அவர் எங்களை தேவ நீதியை தந்து பரிசுத்தப்படுத்தி அவரை போலவே அவருடைய வித்தினாலே உருவாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை அவன் தொட முடியாது. அவனுக்கு தெரியும் நாங்க யாருண்டு. நாங்கள் அவனை பார்த்து வெளியே போன்னு சொன்னாலே, இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னா ஓடி போற நிலையில வச்சிருக்கிறார். அவன் பிசாசு கண்டு ஒரு அதிகாரம் இல்லை, 0.0 அதிகாரம் கூட இல்லை. அவனுக்கு எங்களை நல்லா தெரியும். நாங்க தான் இன்னும் அறியாமையில இருக்கிறோம். அவனை கண்டு பயப்படுறதும், வியாதி வந்தா சாதாரணமா எடுத்துக்கொள்றதும், வியாதி ஒன்று வருதுன்னு சொன்னா, நான் மழையில நேற்று நினைஞ்சு வந்தானே, அதான் தடிமனும் காய்ச்சலும் வந்துட்டுதுன்னு சொல்றதும். அப்படி இல்லை. வியாதி பிசாசுடையது. இருளின் காரியங்கள் முழுதும் பிசாசுக்குரியது. நாங்கள் அதுக்கு எதிர்த்து நாங்க மழைக்கு நினைஞ்சாலும் நாங்க விடுதலையாக்கப்பட்டவர்கள். எங்களுக்கும் இந்த உலகத்து காரணிகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படியான ஒரு மேலான நிலையில தான் எங்களை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனோட கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னதங்களிலே நாங்க உட்கார வச்சிருக்கிற எங்களால நாங்க இந்த உலகத்துல ஆளுகை செய்யும்படிதான் வந்திருக்கிறோம். கிறிஸ்து தலை, நாங்க அவருடைய தனித்தனி அவயங்களா இருக்கிறோம். அவருடைய மாமிசத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களா இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட மேலான நிலையை தந்ததுக்கு பிறகு எங்களால இந்த உலகத்துக்காரணியலுக்கு ஒத்து போகக்கூடாது. போனோம் என்று சொன்னா நாங்க அவங்கள போலவே இருப்போம், உலகத்து மனுஷர்கள் போலவே. இன்றைக்கு விழுவன் நாளைக்கு எழுந்திருப்போம், பிறகு அழுவோம், பிறகு சிரிப்போம். அந்த லைஃபை எங்களுக்கு தாரதுக்காக அவர் வேற இல்லை. அவர் வந்தது நித்திய மீட்பை தந்து எங்களை கிறிஸ்துவ போலவே மாற்றி அவரை போலவே உருவாக்குறதுக்காக வந்தார். அப்படிப்பட்ட மேலான நிலைக்காகத்தான் அவர் வந்தார். பாருங்க, இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5:21 என்ன சொல்லுதுண்டா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமீன். ஐ லவ் யூ. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நாங்கள் அவருடைய நீதியையே பெற்றிருக்கிறோம், நாங்க தேவ நீதியை பெற்றவர்கள். தேங்க்யூ அப்பா. இது எவ்வளவு மேலான நிலை. தேவனுடைய நீதியே எங்கள்கிட்ட இருக்கு, அவருடைய ஜீவனே இருக்கு, நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். அவருக்கு பாவம் என்றா என்னென்றே தெரியாது, ஆனா எங்களுக்காக அவர் தண்ணியை பாவமாக்கி கொண்டார். எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்ததால அவர் பாவமாகி அவர் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் பார்க்கலாம். எபிரேயர் 1:3 பாருங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறார். பிதாவுடைய மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். பின்ன நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது பரமபிதாவையே பார்க்கிறீங்க. அவரை வெளிப்படுத்துற ஒரே ஒரு ஆள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி எங்களது பாவங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து சிலுவையில ஆணி அடிச்சிட்டார். எங்களுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். உன்னதங்கள்ல வலது பார்சத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வல்ல தேவன் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஐ லவ் யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ 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 அப்பா. இப்படியா எங்களை மாற்றினீரே அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு பாட்டு பாடி வர்ஷிப் செய்வோம். அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. புல்லுள்ள இடங்களில் இந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் இந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. செட்டையின் நிழலில் அடைக்கலம்
தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. தேவனால் பிறந்தது எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. ஆமேன், ஆமேன். அன்பின் தகப்பனே, பரிசுத்த பிதாவே, துதிக்கிறேன் 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 அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவரை துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நான் உம்முடைய செல்ல பிள்ளையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடனே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுடனே இருக்கும் எங்கள் தேவனை துதிக்கிறேன் அப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். தேங்க்யூ 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 அப்பா. தேங்க்யூ அப்பா. என் இயேசு கிறிஸ்து தலை நாங்கள் அவருடைய தனித்தனி அவயங்களாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் மெய்யான திராட்சை செடி, நான் அதில் கொடிகளாய் இருக்கிறேன். நானும் அவரும் வண்ணசாய் ஐக்கியமாய் இருக்கிறோம். தம்முடைய குமாரனின் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்களை என்னத்துக்கு அழைத்தவர்? நாங்கள் அவருடன் ஐக்கியமாய் வாழ்ற இந்த சந்தோஷகரமான பரிபூரண வாழ்க்கைக்காக எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ 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 அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த உலகத்துல இல்லை என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லையப்பா. எல்லாம் உங்களுடையது என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்களை இப்படியா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம். அது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் வலது பாரிசத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிறோம். அது கிருபைக்காக நன்றி. இந்த மகாபெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். என்னை உன்னதங்களில் உம்மோடு உட்கார வச்சிருக்கிறீங்க அப்பா. உட்கார வைத்துட்டு தான் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாவின் ராஜரிக ஆசாரியாராயும் மாற்றி இருக்கிறோம். அது கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி எங்களை அழைச்சிருக்கிறீங்க. எங்களை ராஜாவின் ராஜரிக ஆசாரியாராயும் உருவாக்கி இருக்கிறீங்க. நாங்கள் திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன்.
தேவ வசனத்தை உடையவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் தேவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் சீயோன் மலையின் இடத்திலிருந்து வந்த ரட்சகர்களாய் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நீர் சம்பூர்ணமாய் இருக்கிற இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி இயேசு கிறிஸ்துவே. நல்லவரே, துதிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையான என் பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்க நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நல்லவரை துதிக்கிறேன் தகப்பனே. எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயும் உப்பாயும் மாற்றி இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமீன்.